இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி வச்சுட்டு இதை பேன்ல போட்டு லைட்டாக 2 பக்கம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அடுப்பு ஒரு கடாய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா பூண்டு எல்லாம் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதும் கூடவே 6 முந்திரி, 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினது இதை கூல் பண்ண வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் சேர்த்து கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கினது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள் சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் லைட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அப்படியே சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி. இன்றைக்கி கிட்ஸுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி தான் நான் இன்றைக்கி பேக் பண்ணேன். நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.